என்பதற்கு திருக்குர்ஆனிலிருந்து இதற்கு முன்னால் உள்ள சில வசனங்களையும் இங்கே அழகான முறையில் எடுத்து வைத்து இங்க சொன்னீங்க. இப்ப இன்று மக்கள் மத்தியில இன்னொன்றும் நிலவுகின்றது. இன்று மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று திருக்குர்ஆனே சொல்லிடுச்சு. மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்திய பிறகு ஏன் நபிமார்களுடைய வருகையின் தேவை இருக்குது, எந்த நபியும் வர தேவையில்லையே என்கின்ற கருத்தையும் இன்றைய முஸ்லிம் ஆலிம்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் முழுமை பெற்று விட்டது, ஒரு மார்க்கம் முழுமையடைந்து விட்ட பிறகு ஏன் நபி வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியே இன்று இந்த பாமர முஸ்லிம்கள் மத்தியில இந்த ஆலிம்கள் கேட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாகவும் நம்ம மக்களுக்கு விளக்கினால் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த கேள்வி திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து எழுப்புகின்றார்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா என்று திருக்குர்ஆனில் இறைவன் கூறுகின்றான். அதாவது இன்று நாம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமை அடைய செய்து விட்டோம். அக்மல்து நான் முழுமை அடைய செய்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி உங்கள் மீது என்னுடைய நேமத்தை அருப்படையை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இங்கு பாருங்கள், தீனை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் அக்மல்து என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றான், நான் முழுமை அடைய செய்து விட்டேன் என்று கூறுகின்றான். நேமத்தை பற்றி குறிப்பிடும் போது அந்த நேமத்தில் தான் இந்த ரசூலுடைய வருகை எல்லாம் அடங்கும். அப்ப அதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் அக்மல்து என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அத்மம்து என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அதாவது நான் நிறைவு செய்து விட்டேன். ஆக தீனை பொறுத்த அளவில் அது முழுமை அடைந்த ஒரு மார்க்கமாக இருக்கின்றது, அது இஸ்லாம் தான். இஸ்லாம தீனா என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். மார்க்கம் என்ற அளவில் உங்களுக்காக நான் இந்த இஸ்லாத்தை தான் பொருந்திக் கொண்டேன், இதன் மீதுதான் திருப்தி அடைந்தேன் என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகின்றான். ஆனா அத்துடன் நியமத்தை நான் நிறைவு செய்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் தீனை முழுமைப்படுத்தியதாக குறிப்பிடுகின்றானே தவிர இனி ரசூல்மார்கள் வரமாட்டார்கள் என்ற கருத்தை நாம் இதிலிருந்து எடுக்க முடியாது. அப்படியே அதற்கு அர்த்தம் கொடுப்போம் என்றால் பிறகு இதே கேள்வி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் நாம் இந்த கேள்வியை எழுப்பலாம். தீன் முழுமை அடைந்து விட்ட பிறகு ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 ஆண்டு காலமாக வானத்தில் இருக்க வேண்டும்? அவர் ஏன் பிற்காலத்தில் இந்த உம்மத்திற்கு வர வேண்டும்? அவர் இந்த உம்மத்தில் அப்படி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை அல்லது முழுமை பெறாத ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வர போகிறார் என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுவதற்கு சான்ஸ் இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஆயத்தை எப்படி புரிந்தார்கள், நமக்கு எப்படி புரிய வைத்தார்கள் என்றுதான் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் அபூ தாவூதில் நாம் ஒரு ஹதீஸை பார்க்கின்றோம். அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் முஜதித்மார்களை இறைவன் எழுப்புவான். இன்னல்லாஹ யபாசு லிஹாதில் உம்மதி அலா குல்லி ராசி மியத்தி சனத்தின் மை யுஜதிது லஹா தீனஹா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலும் இந்த தீனை புதுப்பிப்பதற்கான அந்த முஜதித்மார்கள் தோன்றுவார்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கே பாருங்கள், தீன் முழுமையடைந்து விட்டது என்ற வசனம் இருக்கிறது ஒரு பக்கம். அதே சமயத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழுமையடைந்து விட்ட இந்த ஆயத்தை அதிகமான முறையில் நம் அனைவரையும் விட அதிகமான முறையில் புரிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் முஜதித்மார்களை சீர்திருத்தவாதிகளை இறைவன் தோற்றுவிப்பான் என்று கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் முஜதித்மார்கள் தோன்றியதாக மார்க்க அறிஞர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முஜதித்மார்கள் என்று ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். எனவே அவ்வாறு ஒரு முஜதித்மார்கள் தோன்றுவது, இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை கருத்துக்களை மீண்டும் மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்வது, இது அந்த முழுமை அடைந்த தீனுக்கு, தீன் முழுமை அடைய செய்து விட்டோம் என்ற இந்த வசனத்திற்கு மாறுபட்டதாக இருக்காது என்பதை இந்த ஹதீஸிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இந்த அடிப்படையிலும் நாம் சொல்ல வர கருத்து என்னவென்றால், பிற்காலத்தில் தோன்றி இருக்கின்ற இப்னு மரியம், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நிச்சயமாக இந்த தீனை புதுப்பிப்பதற்காகத்தான் வரப்போகின்றார்கள். இந்த தீனுடைய விஷயங்களை மேலும் மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் வரப்போகின்றார்களே தவிர எந்த விதமான ஒரு புது கருத்தையும் அவர்கள் கொண்டு வரப்போவதில்லை. எனவே அவர்களுடைய வருகை நிச்சயமாக இந்த வசனத்திற்கு, அதாவது அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்காக இந்த தீனை நாம் முழுமை செய்து விட்டோம் என்ற வசனத்திற்கு மாறுபட்டதாக ஒருபோதும் அமையாது. மாறாக அந்த தீனை புதுப்பிப்பதற்காகத்தான் அந்த இப்னு மரியம் தோன்றியிருக்கின்றார்கள். அந்த மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக, அதில் மக்கள் மறந்துவிட்ட பல்வேறு விஷயங்களை மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் அந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் என்றுதான் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் விளங்க முடிகின்றது.